வணக்கம் அண்ட் வெல்கம் டு உங்கள் எஸ்எஃப்சி பிரின்ஸ் டைம்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே பிரின்ஸ். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் ஒரு சிறு மெடிக்கல் குறிப்பு, ஒரு மருத்துவ குறிப்பு, முத்திரை பயிற்சி. முத்திரையில் பலவிதமான முத்திரைகள் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரை அபானன் முத்திரை. இந்த முத்திரை எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், இதன் செய்வதனால் உங்கள் உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் வருது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மூலம் சிறு சிறு மெடிக்கல் குறிப்பு, அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் குரூப்போட இன்ஃபர்மேஷன், இன்ஸ்டாகிராமோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபானன் முத்திரை. ஓகே, இந்த அபானன் முத்திரை முதல்ல எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பாய் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது விரிப்பு இருக்கும்ல, அதை எடுத்து விரிச்சிக்கணும். சரியா? அதன் மேலே நீங்கள் ஒரு உட்கார நிலைமையில் நல்ல காலை மடக்கி சமணங்கால் போட்டு உக்காந்துட்டு, ஓகே, 2 கையிலையும் செய்யணும். ஓகே, நம்ம கட்டை விரலை எடுத்து, நடுவிரல் இருக்குல்ல, நடுவிரலோட நுனியில் கட்டை விரல் படணும். அதே மாதிரி மோதிர விரல் இருக்குல்ல, அதுவும் அந்த கட்டை விரலோட நுனியில் படணும். மற்ற 2 விரல்கள், ஆட்காட்டி விரலும் அதே மாதிரி அந்த சுண்டு விரலும் நீட்டிகிட்டு இருக்கணும். இது 2 கையிலையுமே பண்ணணுங்க. அதோட ஃபோட்டோகிராஃப், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃப் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்னு சொல்லலாம். இது நீங்கள் மடியில் இப்படி வச்சுக்கலாம், 2 இடது கையிலையும் சரி, வலது கையிலையும் சரி. இந்த அபானன் முதிரை எவ்வளோ நேரம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா கண்ணை முடிக்குங்க, டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. இதை 30லேருந்து 40 நிமிஷம் உள்ள ஒரே ஸ்டெச்சில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அப்படி பண்ண முடியலனா 15 நிமிஷமாக காலை, மதியானம், நைட்டுன்னு பண்ணலாம். இல்லைன்னா 20 நிமிஷமாக ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா விடிய காலையில். எல்லா விஷயமும் நம்ம விடிய காலையில் பண்ணும்போது அதோட சக்தி அபரிமிதமானது. காலையிலேருந்து படிக்கும்போது நமக்கு எப்படி அது மெமரியில் அதிகமாக ஏறுதோ, அதே மாதிரி காலையில் இந்த முதிரை பண்ணும்போது உடம்புக்கு நல்லது கொடுக்குது. அப்படி இந்த அபானன் முதிரையை பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் வர போகிறத சொல்ல போகிறேன், கேளுங்க. நம்ம உடம்பில் 5 வாயுக்கள் இருக்குங்க. அதில் ஒரு விதமான வாயு தான் இந்த அபான வாயு. அபான வாயு என்ன பண்ணும் தெரியுமாங்க? உடம்புல இருக்கிற அந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்களை மேலிருந்து கீழ் நோக்கி எடுத்துகிட்டு வெளியே தள்ளுது. இதுதான் அபானன் வாயுவோட மிகப்பெரிய வேலை. சரியா? முதலாவது ஒரு பெனிஃபிட்டாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நிறைய டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸின்ஸ் உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா போகும், சுவாசிக்கிற காற்று மூலிமா போகும், குடிக்கிற தண்ணி மூலிமா போகும், இல்லைன்னா டஸ்ட்டு மூலிமா கூட போகும். இது மாதிரி பல விஷயங்கள். நம்ம எதனா தொட்டுட்டு கெமிக்கல் தொடுவோம், அதை அப்படியே சுவாசிப்போம். இது மூலிமா நம்ம உடம்புல எக்கச்சக்க டாக்ஸின்ஸ் உள்ளே போகுதில்ல, அது எல்லாம் நீக்குது இந்த அபானன் முதிரை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடம்புல நோயே வராது. ஏன்னா பாதி கழிவுகள் வெளியே போகாமல் தாங்க நம்ம உடம்பும் கெடுது, நம்ம தோலும் கெடுது, நம்ம ரத்தமும் கெடுது. ஸோ உடம்புல டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடம்பும் நல்லாயிருக்கும், சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரும்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இன்டைஜஷன், செரிமான கோளாறு, கான்ஸ்டிபேஷன், அதே மாதிரி பைல் சில பேருக்கு வரும், சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், கேஸ்ட்ரிக்லாம் வருதில்ல. ஸோ இந்த அபானன் முதிரை நீங்கள் பண்ணும்போது இதிலிருந்தெல்லாம் விடுபடலாம். இதிலேருந்து விடுபடும் போது உங்கள் உடம்பும் நல்ல புத்துணர்ச்சி அடையுது. மூன்றாவதாக, இது இந்த அபானன் முதிரை நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிளட் ப்ரெஷருங்க. சில பேர் அதிகமாக கோவப்படுவாங்க. சில பேர் அதிகமாக கோவப்படுறதுனால அவங்களோட மைண்ட் எப்பயுமே பரபரப்பாக இருக்கும். சில பேருக்கு தூக்கமே வராது. இந்த அபானன் முதிரை நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சீரான தூக்கம் நிலைமை, அதாவது நைட்டு தூக்கம் வராதவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி மனம் ஒரு மாதிரி சாந்தி நிலையே எப்பயுமே இருக்கும். அது என்ன சாந்தின்னு கேட்கக்கூடாது, மனம் சாந்தி, அமைதியாகவே எப்பயுமே இருக்கும்.
சில பேருக்கு வந்து உணர்ச்சிகளை வெளியவே காட்ட முடியாங்க. கோவம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிரிப்பே வராது சில பேருக்கு அந்த கண்ணீர் கூட வராது. ஆனால் நீங்கள் எப்போ அப்பானன் முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்கள் இன்னர் ஃபீலிங்ஸ், அடக்கி வைத்த ஃபீலிங் எல்லாம் வெளியே வரும். ஸோ உங்கள் உடம்பு ரொம்ப லேஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பானன் முதிரை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் உடம்புக்கு தேவையான எனர்ஜி கால் பிளாட் இருக்கும், அதாவது பித்தப்பைக்கும் உங்களோட லிவர் கல்லீரலுக்கும் செலுத்தி அந்த கல்லீரலுக்கும் பித்தப்பையிலே இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் வெளியே வருது. ஸோ அதனால் உங்கள் கல்லீரலும் சரி உங்கள் பித்தப்பையும் சரி சுத்தமாகுது. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு காது கூட கேட்கலன்னா பரவாயில்ல, ஆனால் கண்ணு நல்லா தெரியணும்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் ஊமையை கூட இருந்துட்டா நான் கண்ணு தேவைன்னுவாங்க. ஸோ கண்ணு எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கண்ணுக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியணும்னு வச்சுங்களேன். அப்பானன் முதிரையை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணு கண்டிப்பாக பளிச்சுன்னு தெரியுங்க. இந்த அப்பானன் முதிரையை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டோன்னு பிராண முதிரைன்னு இன்னொன்று இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் மாதிரி விஷயங்கள் உடம்புக்கு வராமல் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எதுவும் லேடிஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதவிடாய் வந்து தப்பி போகிறது, சரியாக வராமல் இருக்கிறது, ரொம்ப அதிகமாக ரத்த வெளிப்பாடு இருக்கும். ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த அப்பானன் முதிரையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து கூட வெளியே வரலாங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்கிற இந்த அப்பானன் முதிரை இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயமும் செய்யுது. அதுதான் ஹார்ட் கார்டியாக் மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இருதயம் சரியாக வேலை செய்யாது, அதுக்கு ப்ராப்பரான ரத்த ஓட்டம் இருக்காது, இல்லைன்னா மசிலில் சில கான்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஹார்ட் சம்மந்த பிரச்சனைகள் வந்து இந்த அப்பானன் நீங்கள் முதிரையை நீங்கள் சீராக செஞ்சிங்கன்னா ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா சீரான நிலைக்கு மாறிடும். இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடைசியான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னென்னா இந்த அப்பானன் முதிரையை ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து 8ஆம் மாதம் 9வது மாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பிரசவ நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த எலும்புகள்லாம் விரிவடைகிறது, உங்கள் பிரசவம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குமாங்க. இது நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்பானன் முதிரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பயனடையலாம். அதே மாதிரி அப்பானன் முதிரையை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்பானன் முதிரை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க செய்யவே கூடாது. ஓகே, அந்த 2வது மாதம் 3வது மாதம் 4வது மாதம்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் செய்யவே கூடாது. அதே மாதிரி நிறைய டயரியா, இப்போது டயரியா போயிட்டே இருக்குது, உடம்புல ஏற்கனவே கழிவுகள்லாம் வெளியே போயிட்டே இருக்குது. அது மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக அப்பானன் முதிரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிசென்ட்ரி போயிட்டே இருக்குது. சில பேருக்கு காலரா நோய் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட காலரா நோய் வரும்ல, அவங்க கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதே மாதிரி உடம்புல நிறைய காற்றின் சக்தி, ஏற்கனவே உடம்புல வந்து காற்று நிறையா இருக்குது, நீர் நிறையா இருக்குது, அடிக்கடி சிந்திக்கிட்டே இருக்காங்க, சளியெல்லாம் சிந்திட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, அதை முதல்ல முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரணும். நீங்கள் இப்போது அதான் சொல்கிறேன், இந்த டிசென்ட்ரி, டயரியா ப்ராப்ளம், காலரா ப்ராப்ளம் இருக்காங்க, இது பண்ணாதீங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இமிடியேட்டாக ஆகிருக்கவங்க இதை பண்ணாதீங்க. ஸோ இந்த அப்பானன் முதிரையை பயன்படுத்துறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நான் உங்ககிட்டே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோட டிஸ்கிரிப்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு டெலகிராமில் ஒரு சேனல் இருக்குது, அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே.